இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானிகளும் ஆக்குகிறது. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். கர்த்தருடைய வேதம் நமக்கு எப்படி இருக்குன்னா குறைவற்றது. ஒரு குறைவற்ற செல்வம்னு சொல்லுவோம்ல, அது வேதம் தான் நமக்கு அந்த குறைவற்றதாக இருக்குது. அது நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. ஆத்துமா தான் எந்த விதமான அக்கிரமத்திலும் பாவத்திலையும் விழுந்து போகக்கூடாது. அந்த ஆத்துமா கெட்டு போகக்கூடாது. அதுதான் நித்திய ஜீவனை அடைய இருக்கு இல்லையா? அப்போ கர்த்தருடைய வேத வசனமானது அந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. கர்த்தருடைய சாட்சிகள் எல்லாம் சத்தியம். அது பேதைகளை கூட ஞானியாக்கிடும். பேதைகள்னால் யார்? அறிவிலியாக இருக்கிறவங்க, தேவனுடைய ஞானத்தை அறியாதவங்க, அப்படி இருக்கவங்க கூட கர்த்தருடைய வசனத்தை அவங்க ஏற்று நடக்கும்போது அவங்கள கூட அந்த வேத வசனமானது ஞானியாக்கிடுமா. அதுதான் இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறாருன்னா, கர்த்தருடைய நியாயங்கள் எல்லாம் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதா இருக்குது. கர்த்தருடைய வழி, அவர் சத்திய வசனம் எல்லாம் செம்மையாக இருக்குது, நன்றாக இருக்குது. அது இருதயத்தை சந்தோஷமாக்குது. அவருடைய கற்பனையை கொண்டு நம்மளை தூய்மையாக்குது. நம் கண்களை தெளிவிக்கிறது. சில டைம் நம்ம தவறான காரியங்களை செய்யும் போது கர்த்தருடைய வசனம் நம்ம அறிந்திருந்தோம்னா அது நம்ம இருதயத்தில் இருக்குமானால் அது நம்மை தூய்மையாக்கும். அவருடைய கற்பனை நம்மை தூய்மையாக்கும். நம் கண்களை அவருடைய வசனமானது தெளிவுபடுத்திடும். அப்போ நம்ம என்ன தப்பு செய்தாலும் அது நம்மை உணர்த்தி அந்த வசனம் நம்மளை நடத்தும். சங்கீதம் 119 130 பார்க்குறோம். உடைய வசனத்தின் பிரசித்தத்தின் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். அப்போ வசனத்தின் பிரசித்தம், எல்லா இலையிலும் தேவனுடைய வசனம் பிரசித்தம் ஆகுது இல்லையா? அது பேதைகளை கூட இன்னைக்கு உணர்வுள்ளவர்கள் ஆக்குதுன்னு பார்க்குறோம். அதே போல் கர்த்தரை நம்புகிறவர்கள் பேதையாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலேயே நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 111:7 அவருடைய கரத்தின் கிரியைகள் எல்லாமே சத்தியமும் நியாயமானவைகள். தேவனுடைய கரத்திலே உருவாக்கப்பட்ட நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? சத்தியமும் நியாயமானவைகளாக தேவன் உருவாக்கி வச்சிருக்கிறார். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மை உள்ளவைகளாக இருக்குது என்பதை அவர் வசனத்தை கொண்டு நாம் அறிஞ்சிருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அது உங்களை சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாக இருக்குமா. கொலேசியர் 3:16 பார்க்குறோம். அதனால் நீங்கள் சங்கீதத்தினாலும் ஞான பாட்டினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தை கர்த்தருக்குள்ள பய பக்தியுடனே அவரை பாடி அவரை துதித்து மகிமைப்படுத்துங்க. அதுதான் எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும், வாயினாலும் கிரியையினாலும் நீங்கள் செய்தாலும் அது கர்த்தருக்கென்றே செய்யுங்கள் என்றே கொலேசியர் 3:17 பார்க்குறோம். நீதிமொழிகள் 1:4 இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுதான்? பேதைகளாக இருக்கிறவங்க, ஒன்றுமே அறியாத இன்னசென்ட்டுங்களாக இருக்காங்க இல்லையா, அவங்கள கூட கர்த்தருடைய வசனம் வினாவை ஏற்படுத்தி வாலிபர்களுக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்குமா கர்த்தருடைய வார்த்தை இல்லையா? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் என்றே வேத வசனம் சொல்லுது இல்லையா? அது எதனால்? கர்த்தருடைய வேத வசனத்தினாலே அவன் சுத்திகரிக்கப்படுகிறான். சங்கீதம் 23:3 அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவர் நீதியுள்ள தேவன் என்றதுனால நம்முடைய ஆத்துமாவை நீதியின் பாதையில் நட்டுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 119 105 கர்த்தருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். அப்போ தீபம் இருளாக இருக்கிற நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுத்து நம்மளை நடப்பிக்கிறது அவருடைய வேத வசனமாக இருக்குது. பாதைக்கு வெளிச்சம்னா நம்முடைய வாழ்க்கைக்கு போகிற வழிக்கு அதுதான் வெளிச்சமாக இருக்குன்னு பார்க்குறோம். அதே போல் உபாகம் 32:4 அவர் கண்மலை, அவர் கிரியையெல்லாம் உத்தமம், அவர் வழியெல்லாம் நியாயம். கர்த்தருடைய வழியெல்லாம் நியாயம். அவர் நித்திய நியாயாதிபதி, அவர் நீதிபரர், அவர் சத்தியபரராக இருக்கிறாரு. அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவனாக இருக்கிறதுனால அவருடைய நீதியெல்லாம் எப்படி இருக்கான்? செம்மையாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறதுன்னு அர்த்தம். 2 தீமோத்தேயு 2:19 பார்க்குறோம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் எது? வேத வசனம் நமக்குள்ளே நிலைச்சிருந்ததுன்னா கர்த்தர் தம்முடையவர்களை அவர் அறிவார். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகுவதே அதற்கு முத்திரையாக இருக்குது. அப்போ அவர் நாமத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோன்னா நம்ம அநியாயம் செய்ய மாட்டோம். அதுதான் அதனுடைய முத்திரைன்னு பார்க்குறோம். அதே போல் சங்கீதம் 93:5 உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவர்கள், கர்த்தாவே பரிசுத்தமானது, அது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. அவருடைய சாட்சியெல்லாம் எப்படி இருக்கான்? உண்மையாக இருக்குது.
பரிசுத்தமாக இருக்குது. அது நித்திய நித்திய காலமாய் அது ஆலயத்தின் அலங்காரமாய் அவருடைய வார்த்தை இருக்கிறதுன்னு பார்க்குறோம். சங்கீதம் 119, 127, 128 பார்க்கும்போது, நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளை குறியப்படுகிறேன்னு தாவீது சொல்கிறார். அவர் கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி நாம் அதை கை கொண்டு நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய வழிகளை எல்லாம் சீர்படுத்தி நம்மளை செம்மையான பாதையில் நடத்துவார். அதனால் நீர் அருளின எல்லா கட்டளைகளையும் எனக்கு செம்மை என்று எண்ணி சகல பொய் வழியும் நான் வெறுக்கிறேன் என்றே தாவீது சொல்கிறார். அப்போ அவர் கற்பனை கட்டளை நமக்குள்ள நாம் அதை கை கொண்டு நடந்தோமானா பொய் வழிகளை விட்டு நாமும் தாவீது சொல்கிறது போல விலகுகிறவர்களாக இருக்கணும். யோசுவா 1:8 பார்க்குறோம். இங்கே மோசே யோசுவாவுக்கு சொல்லும்போது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகள் நம் வாயிலே இருக்கணும் இல்லையா? அன்னைக்கு யோசுவாவுக்கு அது சொல்லப்பட்ட, இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதன் மேலே தியானித்து கொண்டே இரு. அப்போ நியாயப்பிரமாண புஸ்தகமாக இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வேத வசனங்கள், வேத புத்தகம் இல்லையா? கர்த்தருடைய ஆவியானவர்னாலே அருளப்பட்டு நமக்காக கொடுக்கப்பட்டது, எழுதப்பட்டு பரிசுத்தவான்களால் எழுதப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த வேதத்தை நாம் இரவும் பகலும் தியானித்து கொண்டிருக்கும் போது நம்முடைய வழிகளுக்கு எல்லாம் தேவன் வாய்க்க பண்ணுவார். நீ இதை செஞ்சு நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுன்னு யோசுவாவுக்கு மோசே சொல்லுகிறார். அதுபோல் இன்றைக்கும் நம்ம வசனத்தை கை கொண்டு வேதத்தை வாசித்து தினமும் அந்த பாதையில் நம்ம நடக்கிறவர்களாக இருக்கும்போது, புத்திமானாய் நம்மளும் நடக்கும்போது தேவன் நமக்கும் செம்மையான வழியை காண்பிப்பார், செம்மையான வழியில் நம்மளை நடத்துவார். ரோமர் 3:2 சொன்னது போல அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட விசேஷித்த மேன்மை. அப்போ தேவன் குமாரனுக்கு ஒப்புவித்த விசேஷித்த மேன்மையாய் தேவ வாக்கியங்கள் எல்லாம் இருக்குது. அது மிகுதியாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம உட்கொண்டு பலன் கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அதுதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுவார், கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை நான் வாஞ்சையாய் உட்கொண்டேன். அதை போல் இன்றைக்கும் வசனம் கிடைக்கும் போது அதை நாம் உட்கொள்கிறது என்றால் அதை ஏற்று நடக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். அப்படி நாம் இருக்கும்போது கர்த்தர் பேதைகளாய் நாம் இருந்தாலும் தேவன் நம்மை ஞானிகளாக்குவார். நமது இந்த வேதம் குறைவற்றதுனாக இருக்கிறதுனால அது நம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் அது நமக்கு சாட்சியம் சத்தியமாக இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். ஆமீன்.